வணக்கம் உறவுகளே. நலமா வளமா வளமோடு வாழுங்கள். பிராணசாயி வந்த கதை பார்த்துருக்கீங்க. சாய் வழிபாட்டுக்குள்ளே நான் வந்த கதை அதுவும் பார்த்துட்டீங்க, கேட்டுட்டீங்க. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சாயி வந்த கதை. என்னடா குழப்பற அப்படிங்கிறீங்களா? இல்லைங்க, இந்த சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா அப்படிங்கிற வாழும் சித்தர் சர்க்குரு சாய்நாதர் என் வீட்டுக்கு வந்த கதை. இதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னடா எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகிறேன் அப்படிங்கிறீங்களா? இல்லைங்க, சரியாதாங்க வந்துகிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை பயணத்தில் என்னோடு இணைந்து பயணிக்கக்கூடிய திருச்சி, அந்த திருச்சியில் எனக்கு நடந்த நிகழ்வுகள், அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வரோம். நேற்றைய காணொளியில் என் பயணம் மாறியதும் அதற்கான சம்பவமும் அதற்குரிய நபர்களை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அங்கே தான் தொடங்குறேன். ஜெயந்தி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அருமை தோழி எவர்கிரீன் ராஜலட்சுமி பாண்டியன் அவங்க வீட்டில் நான் சந்தித்த அந்த நபர், துடிப்பு மிக்க இளைஞர், அற்புதமான ஒரு வழிகாட்டி, பரணிதரன். ஒரு பன்னாட்டு நிறுவனம், நேரடி வணிகத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து பல வணிக ரீதியான வெற்றிகளை பெற்ற நபர். நான் அவரை சந்திக்கிற நேரத்தில் அவருடைய வெற்றி பயணம் அப்பதான் ஆரம்பிக்குது. வணிக தகவல்லாம் அடுத்து பார்ப்போம். அவரோட ஒரு தொடர்பு எனக்கு ஏற்படுத்திக்கிறேன். தொடர்ந்து திருச்சிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம்லாம் கிடைக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் திருச்சியில் இருந்தேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நான் திருச்சியில் இருப்பேன். அப்படி தான் இருந்தது என்னுடைய பயணம். திருச்சிக்கு நான் குடிவரந்தனையும் அந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. நாட்கள் மட்டும் மாறிக்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நான் பரணிதரனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கு கொடுத்தான். தொடர்ந்து எப்படி பயணிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் வீட்டில இருந்து புறப்படுவேன். 7:30 8 மணிக்கு நேரடியாக மதுரை போகிறதுக்கு ஒரு பஸ் உண்டு. அந்த பஸ் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய பஸ். அதில் போனால் நம்ம 2 பேருந்து நிலையத்தில் இறங்கிக்கலாம். இப்பயும் அந்த பேருந்து போயிட்டு இருக்கு. அதில் ஏறினேன் அப்படின்னா 12:30 1 மணி போல கோஹினூர் தேட்டர்கிட்ட வரும் அந்த பஸ். ஏற்கனவே எப்படி வந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அனைத்து பேருந்துகளும் போகக்கூடிய வழியில் தான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போகணும். பிற்காலத்தில் ஒரு இணைப்பு புதுசாக கொடுத்தாங்க. இந்த கலைஞர் அறிவாலயம் அந்த பகுதியில் ஒரு மேம்பாலம் ஒன்று போட்டாங்க. அது போட்டதுக்கு பிறகு ரொம்ப ஈஸியாக போயிட்டது இணைப்பு. அது வழியாக கோகினூர் கோகினூர்லேருந்து தில்லை நகர் பக்கம் திரும்பி உள்ளே போயிடும். சில நேரம் தென்னூர் ரோட்டை பிடிச்சி போகும். அந்த வாய்ப்பும் உண்டு. நடுப்புற இடைநிறுத்தங்கள் அந்த பஸ்ஸுக்கு கிடையாது. நான் எப்போதும் நேராக கோகினூரில் இறங்குவேன். இறங்கி நேராக பாசமிகு தோழி எவர்கிரீன் ராஜலட்சுமியோட வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்டில் தான் மதிய உணவு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டு நேராக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போயிடுவேன். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஹோட்டல் செவன்னா இப்பயும் இருக்கு. பல சிறப்புகளை பெற்ற ஹோட்டல். அங்கே தான் வணிக கருத்தரங்கம் வாரம் நடக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா தினசரி ஏதாவது ஒரு நிறுவனத்துடைய கூட்டம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும்.
அங்கே போனேன் அப்படின்னா எனக்கு அங்கே என்ன ஏற்பாடு, ரெகுலராக நான் போகிறதுனால எனக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அங்கே ஒரு சிறப்பு அனுமதி கொடுத்துருந்தாங்க. மதியமே நான் போயிடுவேன், 3:30-4 மணிக்கெல்லாம் போயிட்டேன்னா 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்கேயே குளிப்பேன். அதுக்கான வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. குளிச்சுட்டு சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷாக மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். பரணிதரனோடு மதியம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் பரணிதரன் வந்துடுவாங்க. அவங்களோட இணைஞ்சு அடுத்த பயணம். இரவு உணவு பரணிதரன் தான். முடித்து என்ன பஸ் ஏற்றி விட்டுருவாங்க. சில நேரங்களில் ட்ரெயின், பஸ்ஸுன்னா இரவு கூட்டம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 9:30-10 மணி போல் எடப்பாடி மாயவரம் ஒரு பஸ்ஸு உண்டு. மாயவரத்துலேருந்து எடப்பாடி போயிட்டு திரும்பி வரக்கூடிய சில நேரம் வரும், பல நேரம் வராது. அதுவும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா சென்னைக்கு மட்டும்தான் பஸ்ஸு. எந்த ஊருக்கு போகிறவங்களாலும் சென்னைக்கு தான் போகணும். அங்கேருந்து வேணால் ஊருக்கு போ அப்படிங்கிற மாதிரி எல்லா பேருந்தும் சென்னை நோக்கி தான் போகும். நடுப்புற இருக்கிற எந்த ஊருக்கும் பேருந்துங்கிறது கிடைக்காது. அப்படிப்பட்ட காலகட்டம். அங்கே மதியம் இவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு மாலை சவண்ணா ஹோட்டலுக்கு வந்துட்டு இரவு பரணிதரனோடு தான் எனது உணவை முடிச்சுட்டு இந்த எடப்பாடி பேருந்து கிடச்சிதுன்னா அதில் ஏற்றி விடுவாங்க. மாலை நேரத்தோட கூட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 6 மணிக்கும் 6:10க்கும் 2 ட்ரெயின் உண்டு திருச்சியிலேருந்து பேசஞ்சர். ஒன்று விருதாச்சலம் வர்றது, ஒன்று மயிலாடுதுறை வர்றது. இது அல்லது அது, இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் என்ன அவங்களே டிக்கெட் எடுத்து ஏற்றி விட்டுருவாங்க. பல ஆண்டுகள் நடந்தது அந்த நிகழ்வு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் பரணிதரன் வீட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அவங்க வீடு எங்கே இருந்தது அப்படின்னா, இப்போ நம்ம நாச்சியார் கோயில் ஸ்டாப்பிங் இருக்கு இல்லையா, ஒரையூர்லேருந்து நாச்சியார் கோயில் வந்து வலது பக்கம் திரும்பினா கடத்திருக்கு, திரும்ப கடை வீதிக்கு நேராக போனால் குழுமணி ரோடு. அந்த ரெண்டும் சேரக்கூடிய ஜங்ஷன். அந்த ஜங்ஷனில் தான் அவங்க வீடு. அவங்க வீட்டுக்கு 2 பக்கமும் வழி உண்டு. இந்த மெயின் ரோட்லேயும் உண்டு, குழுமணி ரோட்லேயும் உண்டு. அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். அந்த நாளை இன்றைக்கி வரை என்னால் மறக்க முடியாது. எனக்கு ஓரிரு சந்தர்ப்பம் தான் கிடைச்சிது அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு. அவங்க தாயார் அற்புதமான நபர். முதல் முறை நான் போன பொழுது அவங்க ஊரில் இல்லை. அவங்களுக்கு சின்ன கண்ணில் ஒரு தொந்தரவு அப்படின்ட்டு கேரளா போயிருந்தாங்க சிகிச்சைக்காக. என்னை பற்றி கேள்விப்பட்டு அடுத்த முறை வந்தால் நேராக வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பரணிகிட்ட. இப்போ பரணிதரன் சார் என்ன சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். சரி அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன். தந்தை தாய் 2 பேரும் அவ்வளோ அற்புதமாக கவனித்தாங்க. அந்த பாசத்தை இன்று வரை என்னால் மறக்க முடியாது. அவங்கள பார்த்து பேசிட்டு நான் புறப்படுறேன். புறப்படும் போது என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. நான் நெத்தியில் பெரிய திருமணம் வச்சுருப்பேன். இப்போயாவது ஸ்ரீஸ்வரனை மட்டும் வைக்கிறேன், ஒரு நாள் திருமணம் வைக்கிறேன், ஒரு நாள் சந்தனம், இப்படி மாற்றி மாற்றி. அப்போ அப்படி இல்லை, பெரிய திருமணம் வச்சுருப்பேன். நாங்கள் தம்பி, நான் ஒரே ஒரு அன்பு பரிசாக நான் உனக்கு ஒன்று கொடுப்பேன், நீ ஏற்றுப்பியான்னு எனக்கு தெரியலன்னாங்கம்மா. நீங்கள் எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேம்மா, கொடுங்கம்மா அப்படின்னு. அவங்க தான் கொடுத்தாங்க. சின்னதாக சாய்நாதர். அவங்க சீரடியிலேருந்து வந்திருந்த சாய்நாதர். எனக்கு உன்னை பார்த்தா உன்கிட்ட கொடுக்கணும் போல தோணுது, அதனால் நான் உனக்கு தரேன், வச்சுக்கிறியா. நான் வழிபாடு அது இது அதெல்லாம் இல்லாத நேரம். சாய்பாபான்னு ஒருத்தர் தெரியும், அவ்வளோதான். அவருடைய பேக்ரவுண்டு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. முதலாக எனக்கு அவங்க அந்த சாய்நாதரை கொடுத்தாங்க. பாசத்தோடு கொடுத்த அந்த சாய்நாதர் இன்று வரை எனது இல்லத்தில் அருள் பாலிக்கிறார். நாம் அதன் பிறகு அந்த பாபா வீட்டுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் சாய் பக்திக்குள்ளே நான் வந்தது. அதன் பிறகு தான் பிராணசாயி வந்தது. சாய்பாபா வழிபாடுங்கிற ஒரு தகவல், மாருதி பாபாவுடைய விவரம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பாபா சிலையோ ஃபோட்டோவோ எதுவுமே கிடையாது. அன்று இவர் தான் வழிபாட்டுக்குரியவராக இருந்தார். இன்று வரை இருக்கார். என்னோட ஆரம்ப காலத்திலிருந்து பயணித்த பக்த கொடிகளுக்கு அந்த பாபாவை நல்லா தெரியும். ஏன்னா அந்த பாபா ஃபோட்டோவை வச்சு தான் முதல்ல நான் எல்லாத்தையும் ஆரம்பித்தேன்.
அந்த சிலை, சின்ன சிலை, இவ்வளோதான் இருக்கும் அந்த சிலை. இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பார் அந்த பாபா. அவ்வளோ அற்புதமாக இருக்கார். இன்னும் இருக்கார் உள்ளே சாமி வீட்டில் உள்ள பத்திரமா இருக்கார். அவரை வச்சு தான் தினசரி நிகழ்வுகளை மாருதி பாபா விவரமாக செய்ய ஆரம்பித்தேன். அதன் பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பிராணசாயி வந்தாங்க. அதன் பிறகு இப்போ இருக்கிற பிராணசாயி வந்தாங்க. அதன் பிறகு பிரம்மசாயி வந்தாங்க. மாருதி பாபா அடுத்த கட்டத்திற்கு சமஸ்தானமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அடியேனும் சாயி விவரத்துக்குள்ளே வந்த தகவலும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் என்னுடைய சாயி வந்த கதை, அதன் பாதையில் செல்லும் என்னுடைய பயணம். மீண்டும் மற்றொரு காணையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன், காயாரிலிருந்து. என்றும் உங்களுக்காக நான், உங்களோடு மட்டும்தான்.